ஒரு பெண் டூ வீலர் ஆர் கார்ல நம்மள கிராஸ் பண்ணி வண்டி ஓட்டிட்டு முன்னால போயிட்டா போச்சு. அத ஒரு பெரிய டிஃபீட்டா பார்க்கிற ஆண்களும் நம்மிடையே தான் இருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல, நம்ம ஃபேமிலில, நம்ம பக்கத்து வீட்ல. பட் ரோட்ல போற பெரும்பாலான பொண்ணுங்களுக்கு நம்ம ஆண்களை முந்த வேண்டும் என்ற யோசனையே இருக்காது. நம்மாலும் இந்த ரோட்ல, இந்த டிராபிக்ல வண்டி ஓட்ட முடியும் என்ற நம்பிக்கையும், தன் கெரியர், ஃபேமிலின்னு இதை நோக்கித்தான் அவளுடைய நகர்வு இருப்பதாக நம்மால பார்க்க முடிகிறது. So my dear gentlemen, please listen. எங்களுக்கு உங்களோட போட்டி போட எல்லாம் டைம் இல்ல. அது எங்களுடைய நோக்கமும் இல்ல. Please understand. நாங்கள் கேட்கும் சம உரிமை ஆண்களை விட நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதும், எங்கள் திறமைகளுக்கான வாய்ப்புகளும் தானே தவிர உங்களோட போட்டி போட்டு உங்களை ஜெயிக்கணும்ங்கிறது இல்ல. எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு வேற வேலை இருக்கு. இதை பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம படிக்கிறது, வேலைக்கு போறது, சாதனைகள் செய்வது, இவையெல்லாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள தானே தவிர, நம்முடைய வளர்ச்சிக்காக தானே தவிர, ஆண்களை விட மேலானவர்கள் என்பதை உணர்த்துவதற்கு அல்ல. ஏன்னா நீங்க அதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்க கோலை ரீச் பண்ணவே முடியாது. இந்த எண்ணம் நம் வீடுகளுக்குள்ள இருந்தே வரணும். உன்னை விட நான் மேலானவள் என்பதை நிரூபிக்கும் முயற்சியை கைவிட்டு, நான் யார் என்பதை தேடி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் இந்த சமூக வளர்ச்சிக்கும் நம் குடும்ப வளர்ச்சிக்கும் ஏதுவாக இருக்கும். ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் என்பது ஆண் பெண் இருவருடைய கலவைதான் என்பதை இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் உணர்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி. ஹாப்பி வுமென்ஸ் டே. நன்றி.